ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்ர சனிப்பியச்ச ராகவே கேதவே நமக. உலகை கட்டி காக்கும் பரமேஸ்வரன் பார்வதியின் திருவருளால் அனைவரும் நலமுடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருப்பது மே மாதத்திற்கான ராசி பலன்கள். முதலில் கிரகங்களின் நிலைகளை பற்றி பார்க்கலாம். மே மாதம் 1ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கிரகங்களுடைய நிலைகள். மேச ராசியிலே சூரிய பகவானும் புதன் பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ரிஷப ராசியிலே குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். கடக ராசியிலே செவ்வாய் பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். சிம்ம ராசியிலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். கும்ப ராசியிலே சனி பகவானும் ராகு பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். மீன ராசியிலே சுக்கிர பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். இம்மாதம் 2 கிரகங்கள் இடப்பெயர்ச்சி ஆகின்றன. மே மாதம் 11ஆம் தேதி குரு பகவான் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகி, மே மாதம் 15ஆம் தேதி மேச ராசியிலே இருக்கின்ற சூரிய பகவான் ரிஷப ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். நான் கூறக்கூடிய பலன்கள் அனைத்தும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கோச்சார ரீதியான உலக மக்கள் அனைவருக்குமான பொது பலன்கள். உங்களுடைய சுய சாதகத்தில் கிரகங்கள் இருந்த நிலைமையும் தற்போது நடக்கக்கூடிய தசாபுத்தியின் கணக்கில் எடுத்துக்கொண்டு பலன்கள் எடுக்கும் போதுதான் துல்லியமான பலன்களை எடுக்க முடியும். உங்களுக்கு துல்லியமான பலன்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் ஆகியவற்றை எனது வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைத்து பலன்கள் தெரிந்து கொள்ளலாம். உரிய கட்டணம் செலுத்தி வாருங்கள், ராசிக்குள் போகலாம். ரிஷப ராசி. ராசியிலே இம்மாதம் 11ஆம் தேதி வரை குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் ராசிநாதன் லாபஸ்தானத்திலே உச்சபலத்தோடு பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் மே மாதம் ரிஷப ராசிக்காரர்களுக்கு பெயர் புகழ் அந்தஸ்து நிறைந்து சந்தோஷம் நிலவக்கூடிய மாதமாகவே காத்துக் கொண்டிருக்கின்றது. தனம் குடும்ப வாக்குஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. தனம் குடும்ப வாக்குஸ்தானாதிபதி விரயஸ்தானத்திலே இம்மாதம் அவர் பயணம் செய்வதால் உங்களுடைய பேச்சிலே கவனம் தேவை. சில நேரங்களில் உங்கள் பேச்சு உங்களுக்கு விபரீதத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பணம் கொடுக்கல் வாங்கலில் எச்சரிக்கை தேவை. வரவுகளை விட செலவுகள் அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. கவனம் தேவை. தைரிய வீரியஸ்தானத்திலே செவ்வாய் பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் தைரியமாக எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உண்டு. இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக சிலருக்கு அனுகூலமான பலன்கள் உண்டு. அவர்களால் நீங்கள் பொருளாதாரத்தில் மேன்மை அடைவீர்கள். சிலருக்கு சிறு குறு பயணங்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. சுகஸ்தானத்திலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதும் சுகஸ்தானத்தை சனி பகவான் பார்வையிடுவதாலும் தாயாருக்கும் உங்களுக்கும் இடையே ஒரு கருத்து மோதல்கள் ஏற்படும். தாயாருடன் அனுசரித்து போவது நல்லது. சிலருக்கு தாயாருடைய உடல்நிலையிலே கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். சில நேரங்களில் தாயாருக்காக சிலர் மருத்துவ செலவு செய்வதற்கான ஒரு சூழ்நிலையும் ஏற்படலாம். எச்சரிக்கை தேவை. உறவினருடன் அனுசரித்து போவது நல்லது. இல்லையே உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையே மன வருத்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. புத்திரஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. புத்திரஸ்தானத்தை இம்மாதம் 11ஆம் தேதி வரை குரு பகவான் பார்வையிடுவதால் இம்மாதத்தினுடைய முற்பகுதி உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். புத்திர பாக்கியம் எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் புத்திர பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கு கூடுதலான வருவாய் கிடைக்கும். ஒரு முன்னேற்றத்தை காண முடியும். காதலர்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான காலமாகும். பல்வேறு பிரச்சனைகளுக்கு மத்தியிலே உங்கள் காதல் திருமணம் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் இம்மாதத்தினுடைய பிற்பகுதிகளில் நீங்கள் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டும். பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி விரயஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருக்கிறார். கவனம் தேவை. ருணரோக சத்துரு ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. ருணரோக சத்துரு ஸ்தானாதிபதி இம்மாதம் லாபஸ்தானத்திலே உச்சபலத்தோடு பயணம் செய்து கொண்டிருக்கிறார். இம்மாதம் 11ஆம் தேதியிலிருந்து குருவனுடைய பார்வையும் ருணரோக சத்துரு ஸ்தானத்திலே விடுவதால் சிலருக்கு கடன் பிரச்சனையால் அவதிப்படுவோரெல்லாம் கடனிலிருந்து மீள்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. சிலர் பழைய கடனை அடைத்து புதிய கடன் வாங்குவீர்கள். உடல் ஆரோக்கியத்தில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் அவை நிவர்த்தியாகும். எதிரிகளால் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் தீர்ந்து எதிரிகளுடன் நல்ல நட்புணர்வு ஏற்படும். களத்திரஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. களத்திரஸ்தானாதிபதி தைரிய வீரிய ஸ்தானத்திலே நீசபலத்தோடு பயணம் செய்து கொண்டிருக்கிறார். களத்திரஸ்தானத்தை இம்மாதத்தினுடைய முற்பகுதியிலே குரு பகவான் பார்வையிடுகிறார். சனியுடைய பார்வையும் களத்திர ஸ்தானத்திலே விடுகிறது.
இம்மாதம் 7ஆம் தேதிக்கு பிறகு கணவன் மனைவியிடையே ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போவது நல்லது. இல்லையே உங்களுக்குள் மன உளைச்சல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சண்டை சச்சரவுகள் முடிவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பங்காளிகளுடன் அனுசரித்து போவது மிகவும் நல்லது. கூட்டுத் தொழில் செய்பவர்களெல்லாம் கூட்டுத் தொழிலை சாதுரியமாக நடந்து கூட்டுத் தொழிலை மேன்மைப்படுத்துவதே மிகவும் சிறப்பு. அஷ்டமஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. அஷ்டமஸ்தானாதிபதி இம்மாதம் 11ஆம் தேதியிலிருந்து தனங்குடும்ப வாக்குஸ்தானத்திலே அமர்ந்து கொண்டு அஷ்டமஸ்தானத்தை பார்வையிடுகிறார். இதனால் நீங்கள் எதிர்பாராத நேரங்களில் எதிர்பாராத இடங்களிலிருந்து எதிர்பாராத பணவரவுகள் எல்லாம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. திடீர் அதிர்ஷ்டம் இம்மாதம் 11ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு நடக்க காத்து கொண்டிருக்கிறது. உயிர் இன்சூரன்ஸ், கிராஜுவிட்டி, போனஸ் போன்றவைகளால் நீங்கள் ஆதாயத்தை பெறுவீர்கள். பாக்கியஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை. பாக்கியஸ்தானத்தை இம்மாதம் 11ஆம் தேதி வரை குரு பகவான் பார்வையிடுகிறார். விரயஸ்தானாதிபதியும் கடத்திர ஸ்தானாதிபதியுமான செவ்வாயினுடைய பார்வையும் பாக்கியஸ்தானத்திலே விழுவதால் இம்மாதம் 11ஆம் தேதிக்கு பிறகு தந்தையாருக்கும் உங்களுக்கும் இடையே கருத்து மோதல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. தந்தையாருடன் அனுசரித்து போவது நல்லது. சிலருக்கு தந்தையாரின் உடல்நிலையிலே கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது. சிலர் தந்தையாருக்காக மருத்துவ செலவு செய்வதற்கான ஒரு சூழ்நிலையும் ஏற்படலாம். தொழில் ஸ்தானத்திலே சனி பகவான் ஆட்சி பள்ளத்தோடு பயணம் செய்து கொண்டிருப்பதும், ராகு பகவானும் அவருடைய பயணம் செய்து கொண்டிருப்பதாலும், செவ்வாயினுடைய பார்வையும் தொழில் ஸ்தானத்திலே விடுவதாலும் வேலை தேடுபவர்களுக்கெல்லாம் கடுமையான முயற்சிகளுக்கு பிறகே வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. தொழில் செய்பவர்களெல்லாம் தொழிலிலே கூடுதலான முயற்சி எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றத்தை காண முடியும். அரசியல்வாதிகளுக்கு அரசியலிலே பல்வேறு போட்டிகள் நிகழ்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. பல்வேறு தடைகளை மீறி உங்களுக்கு முக்கிய பொறுப்புகள் தேடி வரும். லாபஸ்தானத்திலே ராசிநாதன் சுக்கிர பகவான் உச்சபலத்தோடு பயணம் செய்து கொண்டிருப்பதால் மூத்த சகோதர சகோதரிகள் மூலமாக உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் உண்டு. அவர்களால் நீங்கள் பொருளாதாரத்தில் மேன்மையடைவீர்கள். நண்பர்களெல்லாம் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள். விரயஸ்தானத்திலே தனக்குடும்ப பாக்கியஸ்தானாதிபதியும் புத்திரஸ்தானாதிபதியுமான புதன் பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதும், சுகஸ்தானாதிபதி இம்மாதம் முற்பகுதியிலே அவர் பயணம் செய்வதாலும், விரயஸ்தானத்தை சனி பகவான் பார்வையிடுவதாலும் வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. நேயர்கள் அனைவரும் இறைவனுடைய திருவருளால் அனைத்து செல்வச் செழிப்பும் பெற்று சிறப்புடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜோதிடர் எஸ் ராமன். நன்றி, வணக்கம்.